Good evening students. Next நம்ம பார்க்க போகிறது தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881. நெகோசியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க மாற்றக்கூடிய ஆவணம், சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆவணம், நெகோசியபிள் அப்படின்னா மாற்றக்கூடியது, சரிங்களா? அப்போ மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறதா தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாற்றுமுறை ஆவணத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதுதான் ஆக்ட் 1881 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டினுடைய அதே கண்டினியூட்டி தான் இதுவும், இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டும், சரிங்களா? சரிங்க, இந்த சாப்டரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், இந்த சாப்டர் சினாப்சிஸில் நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, அதனுடைய மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், அசம்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் நெகோசியபிலிட்டினா என்ன, அசைனபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம், அதனுடைய டிஃப்ரென்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, செக் அப்படின்னா என்ன, ப்ராமிசரி நோட், சரிங்களா? இந்த மூணுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த மூணும் சேர்ந்து தான் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், ப்ராமிசரி நோட், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கம்பாரிஷன், இந்த மூணையும் நம்ம ஒரு கம்பாரிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்தது செக்கினுடைய கிராசிங், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, கிராசிங் வந்து என்னென்ன டைப்ஸாக இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்தது என்டாஸ்மெண்ட்ஸ். ஸோ என்டாஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லும் அப்படின்னாக்க இந்த ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, செக்கு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா என்டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டாஸ் பண்ணுறது அப்படின்னாக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செக்கை இன்னொருத்தருக்கு வந்து நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து யாருக்கு வேணாலும் அவங்கவுங்க மாற்றிக்கிட்டே போகலாம், யார் அதை வச்சுருக்காங்களோ அவங்க அடுத்தடுத்து மாற்றிட்டே போகலாம். ஸோ அதை தான் என்ன சொல்லணும் அப்படின்னா என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர் பார்க்க போகிறோம், சரிங்களா? சரிங்க, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம். The word negotiable means transferable from one person to another in return for consideration. பாருங்கள், the word negotiable அப்படின்னா அந்த மாற்றுமுறை அப்படிங்கிறது தான் சொல்லுவோம், சரிங்களா? மீன்ஸ் இது மாற்றுமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா transferable from one person to another, சரிங்களா? ஒருத்தர் மற்றொருத்தருக்கு மாற்றி கொடுக்குறது தான், சரிங்களா? அதுதான் நெகோசியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன் ரிட்டன் ஃபார் கன்சிடரேஷன். அப்போது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு என்ன சொல்கிறோம் பாருங்கள், இது வந்து ஒரு மாற்றுமுறை ஆவணம், அதாவது ரிட்டன் அனதர் இன் ரிட்டன் ஃபார் கன்சிடரேஷன். ரிட்டன் அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னாக்க அதனால் அந்த ஆவணத்தினால் கிடைக்கக்கூடிய மறுபயன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போது நெகோசியபிள் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா இந்த மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறது மறுபயன் பெற்று, சரிங்களா, ஆவணத்தை ஒருவர் மற்றொருவருக்கு மாற்றி கொடுக்குறதா வந்து நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், த வேர்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்னு என்ன சொல்கிறோம், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம். த வேர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் a written document by which a right is created in favor of certain person. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ஆவணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆவணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க a written document by which a right is created in favor of certain person. ஸோ ஆவணம் அப்படிங்கிறது இது எழுத்து வடிவிலான ஒரு ஆவணத்தினுடைய மூலம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உரிமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆவணம், இந்த ஆவணமானது எப்படி இருக்கும், எழுதப்பட்டு இருக்கும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், thus a negotiable instrument is a document which entitles a person to a certain sum of money and which is transferable from one person to another by mere delivery or by endorsement and delivery. அப்போது இந்த ஆவணம், இந்த மாற்றுமுறை ஆவணம், இந்த நெகோசியபிள் அப்படிங்கிறதும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற சேர்ந்து தான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தனித்தனியாக பார்த்தோம். நெகோசியபிள் அப்படின்னாக்க மாற்றக்கூடியது, மாற்றுமுறை. இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஆவணம், சரிங்களா? இப்போ இந்த சேர்த்து சொல்கிற பாருங்க, thus a negotiable instrument is a document which entitles a person to a certain sum of money and which is transferable from one person to another by mere delivery or by endorsement and delivery. அப்போது இந்த மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, ஒரு பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உரிமையை வழங்குவதும், அது மட்டும் இல்லாமல் என்டாஸ் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு வந்து மேலெழுதி கொடுக்கறது, அது இல்லை அப்படின்னாக்கா கையில் கொடுப்பது மூலமாக ஒரு நபரிலிருந்து மற்றொரு நபருக்கு அதனோட உரிமையை வந்து மாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? The terms delivery and endorsement has been explained subsequently in this chapter. ஸோ இந்த சாப்டரில் நாம் இந்த என்டாஸ்மெண்ட் அப்படிங்கிற என்ன அதை பற்றி நம்ம தெளிவாக இந்த சாப்டரில் சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். சரிங்களா? சொல்லியிருக்காங்க, அது பார்க்கலாம். சரிங்களா? The law relating to negotiable instruments is dealt in the Negotiable Instrument Act 1881. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாற்றுமுறை ஆவணம் இருக்குது பார்த்தீங்களா, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இது தொடர்பான அந்த சட்ட நுணுக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881, இந்த மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக்ஸ். ஸோ இந்த ஆக்டில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக், இதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அதாவது மறுபயன் பெறக்கூடிய நோக்கத்தோடு ஒருத்தர் மற்றொருக்கு வந்து மாற்றி கொடுக்கறது தான் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சிம்பிளாக சொல்லப்போனால் நாம் ஒரு கூட்ஸ் வாங்குகிறோம். சரிங்களா? ஒரு கூட்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்காம ஒரு பத்திரத்தை நாம் அந்த விற்கிறவர் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இப்போ நாம் ஏ பிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா ஏ தான் எழுதுவார், பி கிட்டேருந்து பணம் வசூல் பண்ணுறதுக்காக அதை எழுதுவோம். சரிங்களா? இப்போது ஏ வந்துட்டு பிக்கு ஒரு கூட்ஸை வந்து விற்கிறாரு. பி அப்படிங்கிற அந்த வாங்கின சரக்குக்கு அந்த மாட்டு சீட்டு வந்து பி எழுதி கொடுப்பாரு. சரிங்களா? ஏ எழுத மாட்டார், பி எழுதி கொடுக்குறாரு. அப்போது அந்த பி வாங்கின சரக்கில் ஏதாவது கூட்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பி வந்து பணம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறார். இப்போ ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, அவருக்கு வர வேண்டிய அந்த பி வந்து ஏக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ பி வந்து பணம் தர்றதுக்கு வந்து மறுக்கிறார். இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்படியே சிக்கு வந்து மாற்றிட்டுருவார். இப்போது சிகிட்ட வந்து இவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கம்பல்சரி வந்து பணத்தை கொடுத்து தான் ஆகும், கொடுக்க வந்து மறுக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்க நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போது இன்னொருத்தருக்கு வந்து மாற்றி விடுற இல்லைங்களா? ஸோ இதை தான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த மாற்றுமுறை ஆவணம் அப்படின்னா என்ன, அதனுடைய மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், அசம்ப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். In the words of Justice K.C. Wills, K.C. Wills அப்படிங்கிறவர் அவருடைய கருத்தை சொல்கிறாரு. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னங்கிறது மீனிங் சொல்கிறார். பாருங்கள், a negotiable instrument is one, the property in which is acquired by anyone who takes it bona fide and for value and withstanding any defective title in the person from whom he took it. பாருங்கள், நல்லா கவனிங்க. a negotiable instrument is one, இது ஒரு எழுதப்பட்ட இந்த மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறது the property in which is acquired by anyone who takes it bona fide and for value. என்ன சொல்கிறேன் பாருங்கள், ஒருவர் அந்த ஒரு நல்ல நம்பிக்கையினுடைய அடிப்படையில், அது மட்டும் இல்லாமல் மறுபயன்
கருதி தான் யாரிடமிருந்து நம்ம அதை வாங்கணுமோ அவருடைய உரிமையில் ஏதாவது டிஃபெக்ட் அண்டு வித்ஸ்டாண்டிங் எனி டிஃபெக்ட், ஏதாவது ஒரு வகையில் டிஃபெக்ட் இருந்தால், ஏதாவது பழுது ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க, டு டைட்டில் இன் தி பர்சன் ஃப்ரம் ஹூம் ஹீ டுக் இட். அப்போது அப்படி பழுது இருந்த போதிலும் கூட அந்த ஆவணத்தின் மீதான அந்த உரிமையை யார் பெறுகிறாரோ அந்த ஆவணம் தான் மாற்றுமுறை ஆவணம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், கேசி வில்ஸ், ஜஸ்டிஸ் கேசி வில்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறது இஸ் ஒன், யார் ஒருத்தர், த ப்ராப்பர்ட்டி இன் விச் இஸ் அக்கயர்டு பை எனி ஒன் ஹூ டேக்ஸ் இட் போனஃபைடு அண்டு ஃபார் வேல்யூ. சரிங்களா? நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில், அது மட்டும் இல்லாமல் மறுபயன் கருதி தான் யாரிடமிருந்து பெற்றோமோ அவருடைய உரிமையில் ஏதாவது பழுது இருந்தாலும் கூட, அதான் சொல்கிற பாருங்க, அண்டு வித்ஸ்டாண்டிங் எனி டிஃபெக்ட், ஏதாவது பழுது இருந்தாலும் கூட, ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் கூட, அந்த ஆவணத்தின் மீதான உரிமையை யார் பெற்றுக்கொள்கிறாரோ அந்த ஆவணம் தான் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கீழே பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிளும் இதுக்கு பொருந்தும். சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், அக்கார்டிங் டு செக்ஷன் 13 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 1881 செக்ஷன் 13 என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் எ ப்ராமிசரி நோட், bill of exchange or check payable either or to bearer. ஸோ இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், இந்த மூணும் யார் கையில் இருக்கோ, யாருக்கு கொடுக்குறாங்களோ, ஸோ அதுதான் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னாக்க நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து 1881 வந்து செக்ஷன் 13 வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மூணை பற்றி தான் நம்ம இந்த சாப்டர்லேயே தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டிரான்ஸ்பரபிலிட்டி. ஸோ டிரான்ஸ்பரபிலிட்டின்னு என்ன சொல்லுவோம்? மாற்றி தரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ அதை தான் டிரான்ஸ்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டிரான்ஸ்பரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் வித்தவுட் எனி ஃபார்மாலிட்டி. நல்லா கவனிங்க, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது மாற்றி தரக்கூடியது. டிரான்ஸ்பரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ஆனால் பாருங்கள், வித்தவுட் எனி ஃபார்மாலிட்டி, எந்த ஒரு ஃபார்மாலிட்டி இல்லாமல். என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ்? சச்சஸ் அஃபெக்சிங் ஸ்டாம்ப், ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸட்ரா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? அதை தான் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், த ப்ராப்பர்ட்டி, த ரைட் ஆஃப் ஓனர்ஷிப் இன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு பை மியர் டெலிவரி இன் கேஸ் இட் இஸ் பேயபிள் டு பியரர் or by endorsement and delivery in case it is payable in order. அப்போது டிரான்ஸ்பரபிலிட்டின்னா என்னென்னு புரிஞ்சுதுங்களா? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடியதான் வந்து டிரான்ஸ்பரபிலிட்டி. ஸோ இந்த டிரான்ஸ்பரபிலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னாக்க எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் தேவையில்லை. என்ன, ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டியதில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், வேறொரு வார்த்தையில் சொல்ல போனால், த ப்ராப்பர்ட்டி, நம்மக்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு மியர் பை டெலிவரி, நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்துக்கு வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னாக்க, ஆர் பை என்டாஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. ஸோ அப்போது யார் ஒருத்தர் வச்சுருக்காரோ அந்த மாற்றுமுறை ஆவணமாக இருந்தால் சாதாரணமாக கொடுக்குவதன் மூலமாகவோ அல்லது அந்த ஆணைக்கு தர வேண்டிய அந்த ஆவணமாக இருப்பின் அதில் வந்து வேறு ஒருத்தருக்கு என்டாஸ் பண்ணி மேலெழுதி தரும் பட்சத்தில் இருக்கக்கூடிய இதை என்ன அப்படின்னாக்க டிரான்ஸ்பரபிலிட்டி, உரிமை மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரபிலிட்டி ஒன். இதை வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியாக மாற்றி கொடுக்கலாம். சரிங்களா?
சிம்பிளாக நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 லைன் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்தா போதும், அதுலேயே உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள், டைட்டில் ஆஃப் தி ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். டைட்டில் ஆஃப் தி ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா, அந்த உரிமையாளரின் உரிமை பார்த்தீங்க அப்படின்னாக்க பழுதில்லாததாக இருக்கிறது. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உள்ளே பார்த்தோம்னா நமக்கு புரியும். பாருங்கள், அப்படின்னா என்ன அப்படின்னா, அதன் உரிமையாளருக்கு எந்த ஒரு வகையிலும் அவர் கொடுத்ததில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் கூட அவரை எந்த வகையிலும் அது பாதிப்பதில்லை அப்படிங்கிறது இந்த டைட்டில் ஆஃப் தி ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது குறிக்குது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். எ பர்சன் டேக்கிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் குட் ஃபெய்த் அண்ட் ஃபார் வேல்யூ இஸ் நோன் as ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். எ பர்சன் டேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்போது இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாற்றுமுறை ஆவணத்தை வந்து நல்லதொரு நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபயனுக்காக, மறுபயன் அப்படின்னா என்ன, நாம் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருப்போம், அடுத்து நாம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து அந்த மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ நாம் வாங்கினது இன்னொருத்தருக்கு வந்து நம்ம மறுபயனை அளிக்கக்கூடிய நோக்கத்தோடு இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதை தான் மறுபயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து பணம் வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? நம்மக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு ப்ராமிசரி நோட்டோ இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ இல்லை செக்கோ ஏதாவது ஒன்று இருக்குது, நமக்கு வந்திருக்கு, செக் வந்திருக்கு. அடுத்து நாம் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம பணமாக வந்து கொடுக்காம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செக் ஒரு வேல்யூ, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்ச ரூபா வாய்ப்பில் அந்த செக்கை நாம் இன்னொருத்தருக்கு யாருக்காவது 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாக்க அந்த செக்கை நம்ம அப்படியே அவருக்கு மாற்றிட்டுருவோம். சரிங்களா? ஸோ இதை தான் மறுபயன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ மறுபயனை நீங்கள் என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. ஸோ இதை தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு வந்துருக்கோம், நாம் யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருக்கும், அதை அப்படியே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை தான் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எ பர்சன் டேக்கிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் குட் ஃபெய்த் அண்ட் ஃபார் வேல்யூ இஸ் நோன் as ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். அப்போது இந்த மாற்றுமுறை ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபயனுக்காக நாம் பெற்றதை மாற்றுமுறை ஆவணத்தின் மீது ஒரு நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம அந்த உரிமையை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். நமக்கு அது நம்ம அந்த வேல்யூ உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம கை கிடைச்சிருது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நாம் என்ன பண்ணுவோம், இன்னொருத்துக்கு வந்து எப்படி இருந்தாலும் மாற்றி விட போகிறோம். சரிங்களா? அப்படி கிடைச்ச அந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாருங்கள், when the instrument is held by holder in due course in the process of negotiation, it is cured for all defects in the instrument with respect to ownership. இதில் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அந்த மாற்றியவரனுடைய உரிமையில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் கூட அதை மாற்ற பெறுவராகிய நம்ம அதனுடைய உரிமையாளராக தான் கருதப்படுவோம். சரிங்களா? அதை தான் சொல்கிறான். நெக்ஸ்ட் பாருங்க, இன் அதர் வேர்ட்ஸ், சரி வேறொரு வார்த்தையில் சொல்ல போனால், ஈவன் தோ த ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ டிரான்ஸ்ஃபர்டு த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் இஸ் டிஃபெக்டிவ். நாம் வேறு ஒருத்தர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம், அந்த வாங்கினதில் ஏதாவது டிஃபெக்டிவ் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்பட்டதில்லை, போகிறதில்ல. பாருங்கள், தட் இஸ் disentitled to transfer the title of the holder in due course is superior. சரிங்களா? எந்த ஒரு வகையிலும் நம்மை வந்து அது பாதிக்காது. சரிங்களா? he or she need not return the bill to the true owner. ஸோ அதை நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதில் ஏதாவது டேமேஜ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வந்து திருப்பி வந்து இன்னொருத்தருக்கு வந்து அந்த ட்ரூ ஓனருக்கு வந்து திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள், ஏ சோல்ட் certain goods to பி. நல்லா கவனிங்க. ஏ என்ன பண்ணுறான், ஏ அப்படிங்கிற வந்து பி அப்படிங்கிறவருக்கு ஒரு கூட்ஸ் விற்கிறான். பி கிவ்ஸ் எ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு எஸ் ஃபார் தி ப்ரைஸ். பி அப்படிங்கிறவர் அந்த வாங்கின சரக்குக்காக என்ன பண்ணுறாரு, பி கிவ்ஸ் எ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு எஸ் ஃபார் தி ப்ரைஸ். அந்த பொருளுக்காக வந்து அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எழுதி கொடுக்குறாங்க. லேட்டர் பி ரெஃப்யூசஸ், சாரி இந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு எஸ் அப்படிங்கிறது வந்து ராங்காக வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. எஸ் இல்லை ஏ.
சரிங்களா? அதை மாற்றிக்கோங்க. ஏ சோல்டு certain கூட்ஸ் டு பி. ஏ வந்து பிக்கு வந்து விற்கிறாரு. பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு ஏ ஃபார் தி ப்ரைஸ். அந்த விலைக்காக வந்து பி வந்து அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எழுதுகிறார். லேட்டர் பி ரெஃப்யூசஸ். கொஞ்சம் லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி ரெஃப்யூசஸ் டு பே த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் தி கிரவுண்ட் தட் த கூட்ஸ் சப்ளைட் ஆர் டிஃபெக்டிவ். இப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா பி வாங்கின கூட்ஸில் ஒரு சில பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா சேதம் அடைஞ்சிருச்சு. மீன் டைம் ஏ என்டாஸ்டு த பில் டு சி. இப்போது பி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா பணம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறார். நான் வந்து இப்போ தான் பி தான் அந்த பில் எழுதி கொடுத்துருவார் இல்லையா ஏ கிட்ட. இப்போ ஏ வந்து பி கிட்ட பணம் கேட்க, நீங்கள் கூட்ஸ் வாங்கினீங்களா, அந்த கூட்ஸ்க்கு உண்டான கேஷை கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போது பி வந்து நீங்கள் கொடுத்த பொருளில் வந்து நிறையா வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லாமல் ஏ என்டாஸ்டு த பில் டு சி. இப்போ ஏ என்ன பண்ணுறாருன்னா சிக்கு வந்து அந்த பில் அப்படியே என்டாஸ் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ ஏ வந்து சிக்கு மாற்றி கொடுக்கறதுனால பிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்கல. சரிங்களா? அப்போ சி கொடுக்க வேண்டிய பி கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து சி வந்து என்ன பண்ணிடுவார்னா ஏ கொடுத்துருவார். ஏன்னா சி வந்து ஏக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பி கொடுக்க வேண்டியது யார் கொடுக்குறாங்க? சி கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏ தானே அந்த பொருளை விற்றார், ஏ தானே அது ப்ராப்ளமேட்டிக்கான பர்சன். ஆனால் பாருங்கள், சி வந்து எதுவுமே பண்ண முடியாது. சி வந்து அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உண்டான பணத்தை வந்து அவர் வந்து கொடுத்துருவார். சரிங்களா? அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னா பி வந்து சிக்கு கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இன் திஸ் கேஸ் பிஸ் டிஃபென்ஸ் இஸ் ஆஃப் நோ வேல்யூ. சரிங்களா? சி இஸ் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹிஸ் டைட்டில் இஸ் நாட் அஃபெக்டட் பை சர்டைன் டிஃபென்ஸ் லைக் ஃப்ராட் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் எனி மிஸ்டேக். பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவருக்கு கூட்ஸ் விற்கிறாரு. பி அப்படிங்கிறவர் அந்த வாங்கின சரக்குக்காக இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எழுதி கொடுக்குறாரு. பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூட்ஸ் வந்து டேமேஜாக இருக்கிறது தெரிய வருது. அந்த டேமேஜ் அப்படிங்கிறதுனால பி வந்து அந்த வாங்கின பொருளுக்கான அந்த மாற்றுச்சீட்டு எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த பொருளை அந்த மாற்றுச்சீட்டுக்கான பணத்தை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போது ஆப்போசிட்டாக நிற்கிறார். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏ கிட்ட இருக்கக்கூடிய அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை சிக்கு மாற்றி விடுறாரு. நல்லா கவனிங்க. ஏ வந்து இப்போ பி கொடுக்க மாட்டேங்கிறார் இல்லையா, அதனால் அந்த மாற்றுச்சீட்டை அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை சிக்கு மாற்றி விடுறாரு. இந்த நிலையில் அந்த மாற்றுச்சீட்டை வச்சுருக்கக்கூடிய அந்த சியினுடைய உரிமை தூய்மையானது. சரிங்களா? சி கிட்ட இருக்காது. அவர் அந்த பெயர் முறைப்படி அவருக்கு தான் அந்த சொந்தம். எனவே அவர் அந்த மாற்றுச்சீட்டுக்கான பணத்தை பியிடம் கேட்டு பெறதுக்கு உரிமை உள்ளவர். ஏன்னா ஏ தானே கொடுக்க மாட்டேங்கிட்டான், இப்போ சி கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ சி கிட்ட கொடுத்ததுனால சி வந்து பி கிட்ட கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது ஏயினுடைய மோசடி அல்லது அந்த ஏயினுடைய மோசடி தானே, அதாவது ஃப்ராட் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஏ தான் வந்து அந்த இடத்துக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. கூட்ஸ் வந்து டேமேஜ் உள்ள கூட்ஸை வந்து விற்றுட்டாரு. ஆனால் இந்த இடத்துல சியை வந்து எந்த ஒரு வகையிலும் பாதிக்காது. ஆனால் இப்போ பி என்ன பண்ணி ஆகணும்? பணத்தை கட்டாயம் வந்து சி கிட்ட கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை தான் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது நான் ஆல்ரெடி நம்ம +1லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், 3வது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். அப்போது அந்த உண்மையான உரிமையாளர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஏதாவது டிஃபெக்ட்ஸ், ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவரை எந்த ஒரு வகையிலுமே பாதிக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கல்ல. அடுத்தது ரைட் ஆஃப் தி டிரான்ஸ்பரி டு சியூ. ஸோ ரைட் ஆஃப் தி டிரான்ஸ்பரி டு சியூ அப்படிங்கிறது என்ன? அந்த மாற்ற பெறுபவனுடைய வழக்காடக்கூடிய உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. த்ரூ எ பில், எ ப்ராமிசரி நோட் ஆர் எ செக் ரெப்ரசன்ட்ஸ் எ டெப்ட் த டிரான்ஸ்ஃபரி இஸ் என்டைட்டில்டு
to sue on the instrument in his own name in case of dishonor without giving notice to the debtor that he has become its holder. நல்லா கவனிங்க. த்ரோ எ பில், இந்த மாற்றுமுறை ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் எ ப்ராமிசரி நோட் ஆர் ஏ செக், இது எதுவானாலும் இருந்து சரிங்களா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், ப்ராமிசரி நோட்டாக இருக்கட்டும், செக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ரெப்ரசன்ட்ஸ் எ டெப்ட். டெப்ட்னா யார்? அந்த கடனாளி. த transferee is entitled to sue on the instrument in his own name in case of dishonor without giving notice to the debtor that he has become its holder. இந்த மாற்றுமுறை ஆவணத்தை பொறுத்த வரைக்கும், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த மாற்றுமுறை ஆவணத்தினுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த வசூலிக்க வேண்டிய அந்த கடனை வசூலிக்கிறதற்கு தனது சொந்த பெயரில் கூட அவர் வழக்கு தொடுவதற்கு உரிமை பெற்றவர். இதில் இந்த மாற்றுமுறை ஆவணம் டிஸ்கானர் ஆகும் பொழுது அந்த மறுக்கப்பட்ட தகவலை அந்த டெப்டாருக்கு, அந்த கடனாளிக்கு சொல்லாமலேயே அவர் மீது நம்ம வழக்கு தொடரலாம். சரிங்களா? ஸோ அதை தான் ரைட் ஆஃப் ட்ரான்ஸ்பரி டு சியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? நல்லா பாருங்கள். த்ரோ எ பில், பில்லாக இருக்கட்டும், ப்ராமிசரி நோட்டாக இருக்கட்டும், செக்காக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டெப்ட், அந்த கடனாளியின் மீது நம்ம வழக்கு தொடரலாம். எப்போ அப்படின்னா, த ட்ரான்ஸ்ஃபர் இஸ் என்டைட்டில் டு சியூ ஆன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஹிஸ் ஓன் நேம் இன் கேஸ் ஆஃப் டிஸ்கானர். அவர் நாம் கொடுக்கக்கூடிய பில்லை மறுக்கப்படுறார் அப்படின்னா, அவர்கிட்ட வித்தவுட் கிவிங் நோட்டீஸ், அவர்கிட்ட எந்த ஒரு தகவலுமே நம்ம சொல்லாமல், டு தி டெப்டார் தட் ஹி கேன் பிகம் இட்ஸ் ஹோல்டர், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அவர்கிட்ட தகவல் சொல்லாமலேயே அவர் மீது நம்ம வழக்கு தொடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஓகேங்களா? அதுதான் ரைட் ஆஃப் தி ட்ரான்ஸ்பரபிலிட்டி இஷ்யூ. சரிங்களா? ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்பரபிலிட்டி இதை ஈஸியாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாற்றிக்கலாம். ரெண்டாவது, டைட்டில் ஆஃப் தி ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். அந்த டைட்டில் ஆஃப் தி ஹோல்டருக்கு அவர் கொடுக்கக்கூடிய இதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட அந்த ட்ரூ ஓனரை எந்த ஒரு வகையிலும் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அவரை பாதிக்கிறதே இல்லை. சரிங்களா? இது ரெண்டாவது. மூணாவது, ரைட் டு ஸ்யூ த ட்ரான்ஸ்பரி டு ஸ்யூ, ரைட் ஆஃப் தி ட்ரான்ஸ்பரி டு ஸ்யூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வசூலிக்க வேண்டிய அந்த கடனை வசூலிப்பதற்காக தனது சொந்த பெயரிலே வழக்கு தொடுவதற்கு உரிமை இருக்குது. எப்போ அப்படின்னாக்கா, அவர் அந்த மாற்றுமுறை ஆவணச்சட்டத்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுக்கும்பொழுது அவர் மீது நம்ம வழக்கு தொடுவதற்கு உரிமை இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மூணு தான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? அடுத்தது presumptions to negotiable instrument. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பர்சம்சன்ஸ் டு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, பர்சம்சன்ஸ் எடுகோள்கள் அல்லது அனுமானங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க வரோம். சரிங்களா? இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய முக்கியமான அனுமானங்கள் இதுதான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், சர்டன் பர்சம்சன்ஸ் as briefly mentioned below. ஸோ இந்த மாற்றுமுறை ஆவணத்தில் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முக்கியமான விஷயங்கள், அனுமானங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பின்னாடி சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பர்சியூம்டு டு ஹாவ் பீன் ட்ரான், அக்செப்டட் எக்ஸெட்ரா ஃபார் கன்சிடரேஷன். இந்த மாற்றுமுறை ஆவணத்தை பொறுத்திருக்கும் ஒவ்வொரு மாற்றுமுறை ஆவணமும் மறுபயன் கருதி மட்டுமே எழுதப்பட்டது. அதை தான் சொல்கிறான், எவ்ரி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பர்சம்டு டு ஹேவ் பீன் ட்ரான் அக்செப்டட். மறுபயன் கருதி வரையப்பட்டது, எழுதப்பட்டது தான் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பர்சியூம்டு டு ஹேவ் பீன் அக்செப்டட். அடுத்ததாக என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ முதல்ல இருக்கிறது என்ன சொல்லலாம், ஒவ்வொரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மறுபயன் கருதி மட்டுமே எழுதப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? இன்னொருத்தருக்கு மாற்றிவிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது என்ன சொல்லணும்னா, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பர்சியூம்டு டு ஹேவ் பீன் அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும்.
இந்த ஒவ்வொரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டும் அக்செப்ட் பண்ணிக்கூட வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, எவ்ரி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பியரிங் a date is presumed to have been made or drawn on such a date. இதில் அதில் இருக்கக்கூடிய நாள் பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுதப்பட்டிருக்கும், எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கிறது அந்த டேட் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்கிறான், எவ்ரி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பியரிங் எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் a date is presumed to have been made or drawn on such a date. இதை வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, it is presumed to have been accepted within a reasonable time after the date and before its maturity. அடுத்தது, அது இந்த நியாயமான காலத்திற்கு முதிர்வுக்கு முன்பாகவே ஏற்கப்படுவதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடி அதை மாற்றக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். The transfer of negotiable instrument is presumed to have been made before maturity. இந்த மாற்றுப்படி ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதிர்வு அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா மாற்றப்படுவதாக இருக்கணும். 6th ஒன் பாருங்கள். The endorsements appearing upon a negotiable instrument are presumed to have been made in the order to which they appear thereon. இந்த மாற்றுமுறை ஆவணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்பியரிங் இதை வச்சுட்டு அவர்கிட்ட முறைப்படி அதனுடைய உரிமை பெற்றவராக வந்து கருதப்படுகிறது. சரிங்களா? இந்த 6th பாருங்கள். The endorsements appearing upon a negotiable instrument are presumed to have been made in the order to which they appear thereon. இந்த மாற்றுமுறை ஆவணத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம முறைப்படி நம்ம அதை வந்து ஹோல்டராக வச்சுக்கலாம். அதை முறைப்படி நாம் வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, உரிமை உள்ளவராக கருதப்படுகிறார்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுமுறை ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிசைப்படி அதை வந்து என்டாஸ் பண்ணி பின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டாஸ்மெண்ட்ஸ் அப்பியரிங் பாருங்கள். என்டாஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு செக் இருக்குது. நம்ம அந்த செக்குக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த செக்குக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் ஒருத்தருக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள செக்கு நமக்கு இருக்குது. நாம் வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவருக்கு நம்ம அந்த செக்கை வந்து மாற்றி கொடுக்கலாம். பின்னாடி வந்து திருப்பி நேம் எழுதலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நாம் இன்னொருத்தர் கொடுத்தோம் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணலான்னா இன்னொருத்தருக்கு யாராவது கொடுக்க வேண்டியிருந்தால் அவர் மாற்றி கொடுப்பார். அவர் மாதிரியே ஒரு 5-10 பேர் 10 பேருக்கு வந்து அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே போகிறாங்க. இப்போது அந்த செக்குக்கு பின்னாடி இடமே இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இன்னொருத்தருக்கு மாற்றி எழுதுனாவே அதை என்டாஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வேணாலும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா? அவன் செக்குக்கு முன்னாடி வந்து இடமே இல்லை, எல்லார் பேரும் எழுதியாச்சும் அடுத்தடுத்து மாற்றி கொடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடிஷ்னலாக ஒரு பேப்பரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே A4 ஷீட்டை வச்சு ஆட் பண்ணி பின் பண்ணி அதுலேயும் வந்து நம்ம நேம்ஸ் வந்து கண்டினியூட்டாக அது போயிட்டே இருக்கும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து நம்ம மாற்றி கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை தான் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? The endorsements appearing upon a negotiable instrument are presumed. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த என்டாஸ்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். To have been made in the order to which they appear thereon. அது வந்து முறைப்படி வந்து எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? 7வது பாயிண்ட் பாருங்கள். When a negotiable instrument has been lost. சப்போஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா it is presumed to have been duly stamped. ஸோ அப்போ அந்த மாற்றுமுறை ஆவணம் ஏதாவது காணாமல் போயிட்டாலும் முறைப்படி முத்திரை இடப்படுவதாகத்தான் அது வந்து கருதப்படும். சரிங்களா? அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்கள். The holder of a negotiable instrument is presumed to be a holder in due course.
அப்போ இந்த மாற்றுமுறை ஆவணத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் முறைப்படி வந்து ஹோல்டர் அதை வச்சிருக்கிறவர் தான் அவர் வந்து கருதப்படுவார். சரிங்களா? அப்போது இந்த பர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 8 பாயிண்ட்டுமே வந்து குறிக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நெகோசியபிலிட்டி அப்படின்னா என்ன, அசைனபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ நெகோசியபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, மாற்றுமுறை தன்மை அப்படிங்கிறத நெகோசியபிலிட்டின்னு சொல்கிறோம். மாற்றிக்கலாம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து மாற்றிக்கலாம். அதுதான் மாற்றுமுறை தன்மை இருக்கக்கூடியது நெகோசியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், அது மீனிங் பாருங்கள். நெகோசியபிலிட்டி ரெஃபர்ஸ் டு தி transferability of all the rights and titles on an instrument by delivery or by endorsement and delivery vesting with a bona fide transferee for value even better title that what the transferor had. This is the unique characteristics of a negotiable instrument. In short, transferability of negotiable instrument is called negotiability. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவர் ஒரு நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில், நம்ம முன்னாடி பார்த்தது தான் நெகோசியபிலிட்டினா பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. transferability of all the rights and titles of an instrument by delivery. ஒருவர் ஒரு நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில், அது மட்டும் இல்லாமல் மறுபயன் கருதி, நாம் யாரிடமிருந்து பெற்றோமோ அவருடைய உரிமையில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் பழுதுகள் இருந்தால் போதிலும் கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மீதான உரிமையை வந்து யார் பெறுகிறார்களோ அந்த ஆவணம் தான் வந்து மாற்றுமுறை ஆவணம். அதுதான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த சொன்னேன் இல்லைங்களா, ஏ பிக்கு விற்கிறாரு. சரிங்களா? அப்புறம் பி வந்து அந்த பொருள் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கிறதுனால ஏக்கு பணம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. இப்போது அவர்கிட்ட கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஏக்கிட்ட கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை சிக்கு மாற்றி விடுறாரு. இப்போ சி வந்து பி பணம் கேட்கும்போது பி வந்து எந்த ஒரு தரமாட்டேன் அப்படின்னு மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சிக்கு கொடுத்து தான் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபயன் கருதி, சரிங்களா, அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலும் கூட இப்போது ஏக்கு எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருக்காது, அந்த பணம் வந்து அவருக்கு போய் சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ இதை தான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் நெகோசியபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அது என்ன அசைனபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அசைனபிலிட்டி, நெகோசியபிலிட்டின்னு என்ன சொல்கிறோம், மாற்றுமுறை தன்மை அப்படிங்கிறத நம்ம நெகோசியபிலிட்டின்னு சொல்கிறோம். அடுத்தது அசைனபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, உரிமை மாற்றம் அப்படிங்கிறது தான் அசைனபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ உரிமை மாற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அசைனபிலிட்டி ரெஃபர்ஸ் டு தி transferability of personal properties and rights from one person to another as gift or sale or as security. The transferee gets the same as much title as the transferor has. In short, transferability of ownership of any goods other than negotiable instrument is called assignability. பாருங்கள், சிம்பிளாக சொல்கிற அசைனபிலிட்டினா என்ன அப்படின்னாக்கா, உரிமை மாற்றம். அப்போது இந்த உரிமை மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாற்றுமுறை ஆவணங்களான என்ன அப்படின்னாக்கா, இன் ஷார்ட், transferability of ownership of any goods other than negotiable instrument is called assignability. எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த உரிமை மாற்றம் அப்படிங்கிற சொல் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய செக்கு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ப்ராமிசரி நோட்டு, இது எதுவுமே வந்து அடங்காது. சரிங்களா? இது எதுவுமே வந்து அசைனபிலிட்டி அப்படிங்கிற இதில் வராது. இது இல்லாமல் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் சொல்லணும்னா, அந்த அசையாத சொத்தினுடைய உரிமையை, அதனுடைய உடைமையை அந்த ஓனர் செல்லருக்கு, அந்த மறுபயன் ஏதாவது நம்மக்கிட்ட ஏதாவது லேண்ட் அசையும் சொத்துக்களோ இல்லை அசையாத சொத்துக்களோ ஏதாவது ஒன்று இருக்குது, அதை வந்து அந்த லேண்ட் வச்சுருக்கிறவர் இன்னொருத்தருக்கு வந்து மறுபயன் நோக்கத்தோடு, ஸோ மறுபயன் நோக்கத்தோடு என்ன கொடுப்பாங்க, அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த அசையும் சொத்தாகி அந்த லேண்டை வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசைனபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு,
தென் செக்கு, ப்ராமிசரி நோட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசைனபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையில் வராது. சரிங்களா? அந்த அசையும் அசையாத சொத்து அதை வந்து மறுபயன் நோக்கத்தோடு, அதாவது பணத்தை வாங்கிட்டு கொடுக்கும் அப்படின்னாக்கா அதுதான் அசைனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெகோசியபிலிட்டி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அசைனபிலிட்டினா என்னென்னு தெரியும். சரிங்களா? இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம், வேரியேஷன் புரியுதுங்களா? அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெகோசியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெகோசியபிலிட்டினா இந்த மாற்றுமுறை ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ப்ராமிசரி நோட்டு, செக்கு, இதெல்லாம் சொல்லலாம். இது வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்துட்டே போயிட்டாங்க, அதுதான் நெகோசியபிலிட்டி சொல்லலாம். ஆனால் அசைனபிலிட்டி அப்படிங்கிறது அசையும் டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள். சரிங்களா? அந்த சொத்துக்களை மறுபயன் நோக்கத்தோட பணத்தை வாங்கிட்டு அந்த பொருளை கொடுக்கறது தான் அசைனபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் லீகல் ஓனர்ஷிப். ஸோ லீகல் ஓனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டப்படி உரிமை மாற்றம் செய்கிறது. சரிங்களா? ஸோ நெகோசியபிலிட்டியில் அது எப்படி உரிமை மாற்றம் சட்டப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். It passes to the transferee by mere endorsement in the case of a bearer instrument and by endorsement and delivery in case of an order instrument. நல்லா கவனிங்க. It passes to the transferee by mere endorsement in the case of a bearer. பியரர்னா என்ன, ஒன்றுனா அதை கொடுப்பவர். சரிங்களா? யார் அது கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த கொடுப்பவருக்கு அதை மாற்றி கொடுக்கக்கூடியது, அதுதான் பியரர் அப்படின்னா கொணர்பவர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பை என்டாஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி இன் கேஸ் ஆஃப் அன் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உரிமையை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம என்டாஸ் பண்ணி கொடுக்கலாம். என்டாஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா இன்னொருத்தருக்கு மாற்றி இன்னொருத்தர் பேருக்கு எழுதி கொடுக்குறது, அதுதான் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் மேல் எழுதி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி மேலெழுதி கொடுக்குறது மூலமாக அதை யார் கொண்டாந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து இப்போ நாம் வந்து இன்னொருத்தருக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ராமிசரி நோட் இருக்குது, ஆர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஆர் செக் இருக்குது, இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்குது. நாம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம் அவருடைய பேருக்கு மாற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை தான் நெகோசியபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் லீகல் ஓனர்ஷிப். இது சட்டப்படி இப்படி தான் வந்து இங்கே நெகோசியபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து மாற்றுமுறை ஆவணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி நடக்கும், இந்த ஓனர்ஷிப் வந்து மாறும். அசைனபிலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னாக்க an assignment can be made by observing certain formalities. ஸோ ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருக்கு நாம் மாற்றி எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு என்டாஸ் பண்ணால் போதும். ஆனால் இங்கே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் an instrument is to be made in writing. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரைட்டிங்கில் தான் எழுதப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டியூலி ஸ்டாம்ப்டு அண்டு சைன்டு பை தி டிரான்ஸ்ஃபரர் ஆர் ஹிஸ் ஏஜெண்ட். ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஏதாவது பதிவு பண்ணணும், இல்லைனா ஸ்டாம்ப் ஒட்டணும், சாட்சி கையொப்பு வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் ரிட்டனாக இருக்கணும். இந்த மாதிரியான சட்ட சடங்குகள் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து உரிமை மாற்றம் செய்யும் பொழுது இதெல்லாம் இருக்கணும். ஆனால் நெகோசியபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. ஒரு ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டியதில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. அங்கே நெகோசியபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. ஆனால் அசைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது சொத்து இல்லையா, ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் ரிட்டனாக இருக்கணும், ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும், அப்புறம் சைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இந்த அசைனபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் லீகல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு என்ன. ரெண்டாவது கவனிங்க, நோட்டீஸ். ஸோ நோட்டீஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம், அறிவிப்பு வெளியிடுறது. எப்படி அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னா நெகோசியபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி. சொல்லிட்டான் பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே, நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி ஃபார் தி ஹோல்டர் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கிளைம் த பேமெண்ட் ஃப்ரம் த டெப்டார். இப்போது இந்த மாற்றுமுறை ஆவணத்தை, இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம அந்த கடனாளியிடம் வந்து அந்த பணத்தை வந்து நம்ம எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அவங்க கடன் கொடுக்கணும். இப்போ ஏ வந்து பி கிட்ட
பொருள் விற்றுருக்குறான், பி வந்து பணம் கொடுக்கணும், நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேறொருத்தனுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம். சரிங்களா? இங்கே அவனுக்கு நம்ம பிக்கு வந்து நீ எனக்கு பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. சரிங்களா? எங்கே நெகோசியபிலிட்டியில் கிடையாது. ஆனால் அசைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து கட்டாயம் இருக்க தான் செய்யும். பாருங்கள், ஏன்னா இதுதான் அசட் ஆச்சு. பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம், notice of the assignment by the transferee regarding the transfer of debt to the debtor is necessary. இங்கே பாருங்கள், in case of actionable claim, notice of the assignment by the transferee regarding the transfer of debt to the debtor is necessary. இதில் அந்த உரிமை மாற்றத்தில் உரிமை மாற்றம் பெறக்கூடியவர் கடனாளியிடமிருந்து தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கடன் தொகையை வந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறதுக்கு, செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு வந்து அறிவிப்பு கொடுத்து தான் ஆகணும், இங்கே நோட்டீஸ் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சரி ஓகே, சரிங்களா? அப்போது அது ஒரு லேண்டு விற்றுருக்கோம், இந்த அசைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்டு விற்றுருக்கோம், அதுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டைம் வரைக்கும், அந்த டைம்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் வரல அப்படின்னாக்கா நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவருக்கு வந்து நம்ம நோட்டீஸ் கொடுத்துடணும், நோட்டீஸ் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஆனால் நெகோசியபிளை பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுதான் நம்ம இன்னொருத்தருக்கு மாற்றிக்கலாமே. ஏ வந்து சிக்கு மாற்றிக்கலாம், சி வந்து டிக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் ஏ வந்து டிக்கு மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இவருக்கு வந்து எந்த ஒரு வகையிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பொறுத்த அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே வந்து நோட்டீஸ் கொடுத்தா தான், அவன் பணத்தை கட்டினா தான் நமக்கு வந்து பணம் வந்து சேரும். சரிங்களா? 2 பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ லீகல் ஓனர்ஷிப்னா என்ன, நோட்டீஸ் அப்படின்னா என்ன. நோட்டீஸ்னால் நெகோசியபிள் நோட்டீஸ் கொடுக்கவே தேவையில்லை, ஆனால் அசைனபிலிட்டி நோட்டீஸ் தேவை, இவ்வளோ தான் விஷயமே. சரிங்களா? 3வது பாருங்கள், நேச்சர் ஆஃப் டைட்டில். ஸோ நேச்சர் ஆஃப் டைட்டில் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உரிமையினுடைய தன்மை, ஓனர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, holder of negotiable instrument in due course gets a better title than even the transferor. பாருங்க, அந்த உரிமை மாற்றத்தை அந்த மறுபெயன் கொடுத்து அந்த நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் ஆவணம் வந்து கொடுக்கப்படுது. பாருங்கள், ஹோல்டர் ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், யார் அது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறாரோ இன் டியூ கோர்ஸ், அதுதான் அவர் உடைமையுடையவராக கருதப்படுகிறார். கெட்ஸ் எ பெட்டர் டைட்டில் தென் ஈவன் த transferor. It means that the transferee gets the instrument free from any defect existing in the title of the transferor or any prior party. நம்ம அதிலே சொன்ன தெரியுங்களா, ஏ வந்து பிக்கு கூட்ஸ் வச்சுருக்காரு, கூட்ஸ் விற்றுருக்காரு, விற்றதில் ஒரு சில பொருளில் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ பி வந்து பணத்தை கொடுக்க மறுக்கிறாரு. இப்போ ஏக்கு இதனால் எதாவது ப்ராப்ளமேட்டிக் இருக்கா? கட்டாயம் கிடையாது. ஏ என்ன பண்ணிக்கலாம், அவர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சிக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஏக்கு வந்து எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? அவருக்கு வந்து வர வேண்டிய பணம் வந்துடும். சரிங்களா? ஆனால் இங்கே அசைனபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் the transferee's title to the instrument is subject to the defects of the transferor's title. In other words, defects in the title of the transferor pass on to the transferee too. இங்கே அந்த உரிமை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றி கொடுப்பவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை மாற்ற பெறுபவருக்கும் வந்து உரிமை இருக்குது. அதாவது அந்த மாற்றுபவனுடைய உரிமையில் குறைபாடுகள் இருந்தாலும் கூட மாற்ற பெறுபவனுடைய அதே அளவு குறைபாடுகளையும் இவருக்கும் இருக்குது. சரிங்களா? விற்கிறவனுக்கு குறைபாடு இருக்குன்னா அதே மாதிரி அதை வாங்கினவுக்கும் அந்த குறைபாடு இருக்குது. சரிங்களா? ஆனால் நெகோசியபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? கட்டாயம் கிடையாது. சரிங்களா? ஏன் வந்து சிக்கு மாற்றிட்டு போயிடலாம் இல்லைங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெகோசியபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக், டைட்டில் ஆஃப் தி ஓனருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே வந்து விற்கிறவனுக்கு வந்து குறைபாடு இருக்குன்னா அது வாங்குறவனுக்கு அதே குறைபாடு இருக்குது. இதுதான் இந்த விஷயம், நேச்சர் ஆஃப் டைட்டில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன்னா மறுபயன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெகோசியபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் மறுபயன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, கன்சிடரேஷன் இஸ் பர்சம்டு. ஸோ கன்சிடரேஷன் இஸ் பர்சம்டு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா,
இந்த மாற்றுமுறை ஆவணையில் தன்மையில் பொறுத்த வரைக்கும் இதில் நெகோசியபிளை பொறுத்த வரைக்கும் மறுபயன் இருப்பதாகத்தான் கருதப்படுது இல்லைங்களா. கன்சிடரேஷன் இஸ் பர்சியூம்டு, மறுபயன் இருக்குது, எங்கே நெகோசியபிளில் இருக்குது. ஆனால் அசைனபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா the assignee has to prove the consideration for the transfer. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறான், அந்த உரிமை மாற்றம் பெறுபவர் அந்த மறுபயனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த மறுபயன் வந்து கிடைக்கும் எங்கே அசைனபிலிட்டியில். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ நெகோசியபிலிட்டி அப்படின்னா என்ன, அசைனபிலிட்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் மேக்ஸிமம் கேட்பான். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க.